நெத்தியில் பெண்கள் வந்து ரகரகமாக அழகழகான பொட்டு வைக்கிறாங்க. ஆண்களும் வச்சுக்கலாம். ஏன்னா நெத்தி காலியாக தானே இருக்குது. பாருங்கள், மேலே இருக்கிற சந்தனம் வந்து வேணும்னா வைக்கலாம், இல்லை விட்டுருங்க. அது ஒரு முக்கியம் கிடையாது. செந்தூரம் இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுட்டு எப்படின்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் இது இப்போ விடவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இந்த பவுடர் கிடைக்குது, அதை வாங்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டி பண்ணி கொடுத்தாரு அவர். 2-3 வருஷத்துக்கு வரும்னாரு. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அப்படியே இருக்குதுங்க. அது அப்பப்போ தீந்து போச்சுன்னா, ட்ரை ஆச்சுன்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 பொட்டு விட்டு கலக்கி வைக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பவுடர் அடித்து வாட்டி கொஞ்சோண்டு ஈரத்துணி தொட்டு, விரலில் ஈரத்துணி தொட்டு நெத்தியில் துடைச்சிடணும் அந்த பவுடரை. அப்புறமா அந்த செந்தூரத்தை வைக்கணும். செந்தூரத்தை வந்து இதே மாதிரி வைக்கணும். ஒரு மொத்தமான குச்சி இல்லைன்னா தீக்குச்சிக்குள்ளே வச்சுக்குள்ளே பண்ணிக்கலாம். அது பண்ண வாட்டி அதுக்கு மேலே குங்குமம் வைக்கணும். நைட்டு வரைக்கும் குங்குமம் குறையவே குறையாதுங்க. பாருங்கள், வச்சுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் கூட லைட்டாக அந்த அடையாளம் இருக்கும். பார்க்குறது முகம் எனக்கு சொன்னால் சிவப்பு குங்குமம் வைங்க, முகத்துக்கு நல்லா இருக்குனாரு. மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக எடுத்து காமிக்கும். திஷ்டிலாம் போன மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு தெய்வீகமான ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஒரு அழகு, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷாக கிரண்டா அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுடர் அடித்து வாட்டி கொஞ்சோண்டு ஈரத்துணியில் அந்த விரலில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் செந்தூரத்தை வைங்க. பவுடர் கிடைக்கிது, வாங்கி நீங்களும் தேங்காய் எண்ணெயில் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு குச்சியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கணும். அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கங்க, ஒட்டிக்கங்க, விடவே விடாது. போவே இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணி அழகாக இருங்க. நன்றி.